அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். டெல்லியிலிருந்து இந்த காணொளி பேரணியில் பங்கேற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் முருகனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் முருகன் அவர்களே, தமிழகத்தில் பல வேறு நகரங்களிலிருந்தும் கிராமத்திலிருந்தும் இந்த காணொளி பேரணியில் சேரும் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் திரு பொன்னார் அவர்களே, இலா கணேசன் அவர்களே, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஹெச் ராஜா அவர்களே மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும், அதே மாதிரியாக இந்த காணொளி பேரணியில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே மற்றும் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த காணொளி பேரணி நடப்பதற்கு காரணம் என்ன? மக்களிடையே வந்து ஒரு அரசியல் கட்சியாக தேர்வு முடிந்த பிறகு அரசு அமைத்து ஒரு வருஷத்தில் நம் என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறோம், மக்கள் நலன் கோரி என்ன செய்திருக்கிறோம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மக்களிடையே சென்று தன்னுடைய பணியை விரிவாக எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு கடமை. அந்த கடமையை இந்த வருடம் ஒரு விதத்தில் எப்பொழுதும் செய்த அளவுக்கு செய்வதற்கு இடையூறு கரோனா பேண்டமிக். கரோனா அந்த ஒரு ரோகம், கரோனாவால் வரக்கூடிய வியாதி நம்மளை மக்களிடையே போவதற்கு தடுப்பு செய்து மக்களிடையே சென்று பேசுவதற்கான வாய்ப்பை தடுத்து விட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்களின் பல கால முயற்சியின் ஒரு பலனாக இன்று நாம் டெக்னாலஜியை உபயோகித்து டிஜிட்டல் வழியாக காணொளி மூலமாக கிராமத்தில் இருக்கும் மக்கள் வரைக்கும் சென்று அடையும் ரீதியாக இன்று பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவுமே இந்த 5 ஆண்டு காலத்துல மோடி அவர்கள் கிராமத்துக்கு வரை ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் எடுத்துட்டு போங்க, அங்கேயும் டிஜிட்டல் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் மக்களுக்கு அப்படின்னு எடுத்து முயற்சி பண்ணி இன்னைக்கு கிராமத்துல கூட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்ததுனால இன்னைக்கு இந்த ஒரு பேரபாயமான நிலை, கொரோனாவின் காரணமாக பேரபாயமான நிலையில கூட மக்களிடையே நம்மளுடைய கருத்துக்களை வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அந்த வாய்ப்பில் பங்கேற்பதில் தமிழ்நாட்டில் மோடி அரசின் நற்செயல்களையும் மக்களுக்கு செய்த சேவைகளையும் எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த ஓராண்டு காலத்தில் என்ன சாதனைகள் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்னால, சமீபத்தில் எல்லை போராட்டத்தில் ஒரு தமிழ் இளைஞன் லடாக்ல, அதுவும் அந்த கடும் குளிரில் மூச்சு விட கூட ஆக்சிஜன் உயிர் வாயு இல்லாத அந்த நிலையில பாரத நாட்டிற்காக ரத்தம் சிந்தி உயிரிழந்த அந்த தியாகி ஹவில்தார் பழனி அவர்களுக்கு என் அஞ்சலியை செலுத்துகிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த
பல இளைஞர்கள் நாட்டிற்காக உயிரிழந்த இன்னும் உதாரணங்கள் இருக்கின்றன. நினைக்கும் போது மனசுக்கு வேதனையா இருக்கு. ஹவில்தார் பழனி இப்போது நடந்து கொண்டிருக்கும் எல்லை போராட்டத்திலே தமிழ்நாட்டிலிருந்து உயிர் தியாகம் செய்த நாட்டிற்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்த அந்த இளைஞனை நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு நினைவஞ்சலி செலுத்தி இந்த ஓராண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன செய்தது என்ற சாதனைகள் சொல்வதை விட தேர்தல் சமயத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றின அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். மக்களிடையே ஓட்டு கிடைத்து அவங்களுடைய வாக்கு நம்மளுக்கு கிடைச்சு அதுக்கப்புறம் அரசு அமைச்ச பிறகு அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றினோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த வாக்கை நிறைவேற்றி இருக்கோம். நான் இன்னும் எத்தனையோ பண்ண வேண்டி இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்திலேயே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம்ன்றதை எடுத்து சொல்ல விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு தேதி என்ன? ஜூன் 25. 45 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் 25 ஜூன் ஜனநாயகம் பாரத தேசத்துல நல்ல தழைச்சு ஓங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தன் பதவி ஆசை கோசம் ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்தினாங்க. அவசர கால சட்டத்தை எடுத்துட்டு வந்து மக்களின் உரிமைகளை கம்ப்ளீட்டா நிராகரிச்சாங்க. மக்களின் உரிமையை முழுமையாக நிராகரித்த காங்கிரஸ் கட்சி ஏன் அதை செய்தது? பதவி மோகம், பதவி கோசம், பதவியில இருக்கணும்ன்றதுனால சட்டத்தை கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்துட்டு அவசர சட்டத்தை கொண்டு அந்த சமயத்துல எத்தனையோ அராஜகம் நடத்தி எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்த அந்த காங்கிரஸ் கட்சி இன்று ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்குன்றதை நினைச்சு பார்த்தா மனசுக்கு வேதனையா இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, திமுக கட்சியின் அரசு அப்போ இருந்தத சட்டத்துக்கு புறம்பா காரணம் இல்லாம எடுத்து அவங்கள நீக்கினாங்க, பதவி நீக்கினாங்க. மத்திய சிறையில் தமிழ்நாட்டில் சென்னையில் பல எதிர்கட்சி தலைவர்களையும் அப்போ ஆளுங்கட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர்களையும் கூட ஜெயில போட்டாங்க. சிறையில அடைச்சு அவங்கள பலவிதமான டார்ச்சர், ஜெயில பலவிதமான டார்ச்சர் செய்சாங்க. அத்தனை அவங்கள அவமதிச்சு அவங்க மேல பலவிதமான தொல்லை துன்புறுத்தலுக்கு அணியாயின திராவிட முன்னேற்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து எதிர்கட்சியா பேசும்போது நின்னு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த சமயத்துல மேயர் சிட்டி பாபு அப்படிங்கிற ஒருத்தர், அவங்க தலைவர், திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தின் தலைவர் ஒருவரை ஜெயிலில் அடைச்சு அவரும் அந்த துன்புறுத்தலுக்கு தாங்காம உயிரிழந்தார். ஆனாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கை அணைச்சிருக்கு. இது நினைச்சு பார்த்தா ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதத்துல காங்கிரஸோட கை சேர்ந்து இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்குன்னு கேட்கணும். உங்களை உங்க கட்சி தலைவர்களே இன்னைக்கு ஜூன் 25ஆம் தேதி அதை நினைச்சு பார்த்தா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திற்கு அடிமை செய்யும் கட்சி தொண்டர்களை உள்ள காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து இன்று எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேச்சுரிமை, ஜனநாயகம் இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
இதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டிய தருணம் வந்திருக்கு. அதே சமயம் பாரதிய ஜனசங், அப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி இல்ல, பாரதிய ஜனசங், பின்னால அதே பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு தலைவர்களா இருந்த பல முக்கியஸ்தர்களும் ஜெயில இருந்தாங்க. அதுல நான் குறிப்பா சொல்ல விரும்புறது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் KN லக்ஷ்மணன் அவர்களும். சமீபத்துல காலமானார் KM லக்ஷ்மணன். இவங்க எல்லாரும் கூட ஜெயில இருந்து சிறையில அடக்கப்பட்டு நிறைய விதத்துல கஷ்டத்தை அனுபவிச்ச தலைவர்கள். பாரதிய ஜனதா கட்சி அப்போ இருந்த ஜனசங் தலைவர்களா இருந்து போராடினார்கள். அதனால இன்னைக்கு ஜூன் 25ஆம் தேதி ஒரு ஜனநாயக பாரத நாட்டின் கட்சி தொண்டர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் கூட இதை மறந்துட்டு வேற எதுவும் பேசவே முடியாது. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை முன்ன வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயம் பேசலான்றதுனால அதை எடுத்து சொன்னேன். காணொளி பேரணியின் மூலமாக இன்று மோடி அவர்களின் 2ஆம் முறையாக வந்த ஆட்சி. அதனாலதான் இதுக்கு மோடி 2.0 அப்படிங்கிறோம். அதாவது 2ஆம் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவு பெற்று அமைக்கப்பட்ட மோடி அரசு. இதுல ஒரு சின்ன விஷயம், 2ஆம் முறையா தனிப்பட்ட கட்சி ஒண்ணு மக்களின் ஆதரவு பெரும் அளவுல பெற்று தொடர்ச்சியா 2ஆம் முறை அரசு அமைச்சது அப்படிங்கிறது மோடி அவர்கள் சாதனை செய்ததுனால தான். மக்களின் ஆதரவு அவருக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு 2014 இருந்து 19 வரைக்கும் இருந்து ஆட்சி சிறப்பாக அமைச்சதுனால, மக்களின் ஆதரவு திரும்பவும் கிடைச்சதுனால 19லயும் பேராதரவுடன் அவர் ஜெயிக்க முடிஞ்சது. நம்ம கட்சி ஜெயிக்க முடிஞ்சது. கட்சி ஜெயிச்சாலும் தனிப்பட்ட கட்சியா ஜெயிச்சாலும் நம்ம ஒரு கூட்டணி அரசை தான் அமைச்சிருக்கோம். NDA அப்படிங்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால நான் தொடங்க விரும்புறது எதை வச்சு, மே 30ஆம் தேதி மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். மே 30 இந்த வருஷம் 2020 ஓராண்டு நிறைவேற்றி, அந்த ஓராண்டு நிறைவடைகிற அந்த சந்தர்ப்பத்துல எழுதின லெட்டரில், கடிதத்தில் என்ன சொன்னாங்க? வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சி செஞ்சோம், அந்த வாக்குறுதிகள் தனிப்பட்ட ஸ்தானம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் மக்களிடையே பரவிச்சு. அதாவது 370 கீழ் ஜம்மு காஷ்மீர் தனிப்பட்ட அவங்க சுதந்திரமா சுயேட்சையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த 370ங்கிறது எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை முழுமையாக கொடுக்காம, பாரத நாட்டில் மீதி இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே குறை நிறைகளோட தான் ஆட்சி நடந்தது. இதுல சில குடும்பங்கள் அனுபவித்தார்கள் பதவியும் சொத்தும் சுதந்திரத்தையும். ஆனா பொதுமக்கள், அதுலயுமே ஏழை மக்கள், பட்டியல் சார்ந்த மக்கள், அதாவது ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மக்கள், பெண்கள், இவர் யாருக்கும் உரிமைகள் இல்லை. சொத்துரிமை நாடு முழுதும் பெண்களுக்கு இருக்கு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெண்களுக்கு உரிமை இல்லை. அதுவுமே எப்படி? நீங்க ஒரு பெண்ணாய் பிறந்து திருமணம் செய்து கொண்டு திருமணத்தின் காரணமாக காஷ்மீரிலிருந்து வேற பகுதிக்கு போனா உங்களுக்கு ஒரு விதமான சொத்துரிமை இருக்காது. அதே மாதிரி
நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பட்டியலை சேர்ந்த மக்கள், அவர்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது, படிப்புல ரிசர்வேஷன் கிடைக்குது, அவங்க வேலை வாய்ப்புல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பட்டியல் சார்ந்த மக்களுக்கு அதெல்லாம் உரிமை ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாக்கர்வால் சொல்றோம் நமக்கு மக்கள், ட்ரைபல் மக்கள், அங்க ஆடு மேய்த்து பல மலை சரிவில் வாழக்கூடிய மக்கள், அவங்கள வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு வசதி ஒன்றும் இருக்காது. நொமாடிக் பீப்புள்னுவாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பாரத நாட்டுல மீதி இடத்துல கிடைக்கக்கூடிய உரிமைகள் ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. இதை தவிர 1947ஆம் ஆண்டு பாரத சுதந்திரம் அடைந்த சமயத்துல பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்த மக்கள், அங்கேயும் ஒரு ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கு. அது பாரத தேசத்தின் பகுதி. அங்கிருந்து பயந்து ஓடி வந்த மக்கள் பாரத நாட்டுல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு. ஓட்டுரிமை வேற எங்க இருந்தாலும் இருக்கே தவிர, அவங்க ஜம்மு காஷ்மீர்ல வந்து சேர்ந்து அங்க சரணடைஞ்சிருந்தா அவங்களுக்கு ஓட்டுரிமை அங்க இல்லை. ஓட்டுரிமை அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கு ஒரு எம்பிக்கு ஓட்டு வேணா போடலாமே தவிர சட்டசபையில எம்எல்ஏ நீங்க எலெக்ட் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விதத்துல அந்த 370 சட்டத்தை காமிச்சு, அந்த 370ஆம் அந்த ஆர்டிகிள் 370 சட்டத்தை காமித்து ஓட்டுரிமை கூட இல்லாத அளவுல சில மக்களை அடக்கி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் போக வேண்டும். சரியா இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். மக்கள் எல்லா இடத்துலயும் பாரத நாட்டுல ஒரே உரிமையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல ஜன்சங் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்து சொல்றோம், ஆர்டிகல் 370 நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால ஏதோ சடனா 2019 அதை பத்தி நம்ம யோசிச்சோன்றது இல்லை. நம்ம கொள்கையின் ஒரு முக்கிய அம்சம் ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டும், ரிமூவ் பண்ணிடணும். ஏன் அதை எடுக்கலைன்னா பாரத நாட்டுல எல்லாரும் ஒரே விதத்துல இருக்க முடியாது. அங்க சில பேருக்கு சில அதிகாரங்கள் நிராகரிக்கப்படும். அந்த அதிகார நிராகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆர்டிகல் 370 நம்ம எடுத்துருங்க அப்படிங்கிறோம். அத ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளவே, அதாவது தேர்தல் மே 2019 நடந்தது. 3 மாசத்துக்குள்ளவே 100 நாட்களுக்குள்ளவே ஆர்டிகல் 370 பார்லிமெண்டில் அங்கீகாரம் பெற்று அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு வரைக்கும் எல்லா விதமான பாரத நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் கூட அங்க எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் கொடுக்கிறோம் நம்ம. அது ஒரு முக்கியமா இந்த ஒரு வருஷத்துல நடந்த செயல்பாடு. அதே மாதிரி முத்தலாக், இது 2000 கிழக்கு பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களை இங்க வந்து சரணடைந்தவர்களுக்கு, இங்க பாரத நாட்டுல வந்து சரணடைந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும்னு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டத்தை மாற்றி கொஞ்சம் அப்போலேந்து வந்து சரணடைந்து இருக்கக்கூடிய கேம்புகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான திட்டம். அத ஒரு சட்ட மாறுதல் மூலமாக எடுத்துட்டு வந்தோம். அதுவும் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிய, எப்போலேருந்தோ இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க மைனாரிட்டியா இருந்து அங்க கொடுமை பொறுக்க முடியாம இங்க வந்து சரணடைஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். இது எல்லா கட்சியும் கூட பல சமயங்கள்ல பல்வேறு விதங்களாக அவங்களுக்கு குடியுரிமை வழங்கணும்னு பார்லிமெண்ட்லயும் வெளியிலயும் பேசின பேச்சுதான். அதை நம்ம பார்லிமெண்ட் மூலமாக சட்ட ரீதியாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தத அரசியல் காரணமாக
இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, இது யாருக்கும் குடியுரிமையை நிராகரிப்பதற்கான சட்டம் இல்லை. ஆனா குடியுரிமை இல்லாம சரணாகதி நீங்க உழுந்தவங்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்க வேண்டிய அதிகாரம் இருக்கா இல்லையா? அந்த குடியுரிமை பல தரப்பட்ட சரணாகதியின் வந்த மக்களுக்கு, தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்து வந்தவங்களுக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு, இப்படியாக நிறைய பேருக்கு கால ரீதியா கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இனிமேயும் அந்த வாய்ப்பு இருக்கத்தான் இருக்கு. ஆனா அதை அரசியல் ரீதியாக பேசி இது யாருக்கோ அவங்களுடைய குடியுரிமையை நிராகரிப்பதற்கான சட்டம்ங்கிற மாதிரி பேசினது எதிர்கட்சியின் ஹிப்போக்ரசி. அதாவது உங்க முன்ன ஒண்ணு பேசுறது, முன்னொன்னு பின்னாடி பேசுறது. இது சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தம் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றலுக்கு இன்னொரு உதாரணம். இதெல்லாம் 12 மாச காலத்துக்குள்ளவே, ஒரு வருஷத்துக்குள்ளவே கிட்டத்தட்ட 400 வருடங்களாக சர்ச்சையில இருந்துட்டு 47ஆம் வருஷம் 1947ல இருந்து கோர்ட்ல இருந்த விஷயமான அயோத்தியா கோர்ட் மூலமாக தீர்வு கொடுக்கப்பட்ட பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கோர்ட்டிலிருந்து அவங்களுடைய வெர்டிக்ட், கோர்ட் அவங்களுடைய வழக்கு தீர்மானம் ஆன பிறகு அதற்கோசரம் ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அந்த கோவில் நிர்மாண பணியை கவனிப்பதற்கான பொதுமக்கள் எல்லாரையும் சேற்று போட்டு ஒரு அமைப்பு பிரதமர் அவர்கள் ஏற்பாடு செய்தார். இதன் மூலமாக மக்கள், பொதுமக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த காரணத்துக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய சின்ன சின்ன தொகைகளை வச்சு ஒரு பொது மக்களுடைய அமைப்பு மூலமாக ராம மந்திரம், ராமருக்கான கோவில் கட்டுவதற்கான நிர்மாண பணி ஆரம்பிச்சு வச்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேல, பாரத நாடு நம் விவசாயிகளின் நாடு. அதுவும் தமிழ்நாட்டு கணக்கெடுத்து பார்த்தா இன்னைக்கும் 70% மேல நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் 70%. அதனாலதான் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு 2024ஆம் வருடத்துக்குள்ள அவங்களுடைய வருமானம் இப்ப இருக்கிற வருமானத்தை விட 2 மடங்கு ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில விவசாயிகளுக்காக பலவிதமான திட்டங்களை இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் இன்னைக்கு நம்ம நாட்டின் மொத்தம் ஜிடிபி, அதாவது உற்பத்தி திறன் எல்லா பொருளும் சேர்த்து போட்டா 100னா அதுல 17% வரைக்கும் கொடுக்கிறது விவசாயம். அந்த 17% கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தரம் வந்த பிறகு, ஆட்சியில வந்த பிறகு அனைத்து விவசாயிகளுக்கும் வருமானம் கூடுதலாக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வருடத்துக்கு 6000 ரூபாய் மேனிக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களுடைய பேங்க், அதாவது வங்கி கணக்குல போய் டைரக்டா 6000 ரூபாய் வருஷத்துக்கு சேரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்து நாடு முழுவதிலும் 14 கோடி விவசாயிகளுக்கு பணம் போகுது. அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் கணக்கு எடுத்தோம்னா 36 லட்சம், அப்ராக்சிமேட்டா சொல்ற நம்பர் 35.59%, 35.59 லட்சம் விவசாயிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல மொத்தமா 711 கோடி ரூபாய் போயிருக்கு. இது இனி ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படும். டைரக்டா அவங்க கணக்கு போயிடுது. இதை தவிர 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல விவசாயங்களுக்கு பிளஸ் கிராமப்புற அபிவிருத்திக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக கோல்ட் ஸ்டோரேஜோ
பதப்படுத்த வேண்டிய தொழில்களோ, உணவுப் பொருள்களை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய சைலோஸோ, விவசாயிகளுக்கு தேவையான ரோடுகளோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய சில பதப்படுத்தக்கூடிய நாட்டுப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சிறு சிறு தொழில்களோ, இவங்க எல்லாருக்கும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுவதற்கான 1,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இது தவிர தமிழ்நாட்டில் மீனவர்கள், கடற்கரை ஓரமா வாழக்கூடியவங்க, நாடு முழுவதும் மீனவர்கள், நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் அளவுக்கு சமுத்திரக்கரை இருக்கு. அது குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் தமிழ்நாடு கிழக்கு புறத்துல, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, பெங்கால் அப்படின்னு கடல் ஓர பகுதிகள் 8,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கு. இந்த கடலோரத்துல வாழக்கூடிய மீனவர்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்க தொழில் அபிவிருத்திக்கு பெரிய திட்டமாக, ஏன்னா நம்ம நாட்டுல உலக அளவுல பாத்தீங்கன்னா மீன் உற்பத்தி, மீன் பொருள்கள் உற்பத்தி, இது உலகத்திலேயே 4ஆம் இடத்துல இருக்கு பாரத நாடு. அது முதலிடத்தில் அடைவது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. முதலிடத்தில் பாரத நாடு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டிருக்கோம். அந்த 20,000 கோடியில கிராமப்புறத்துல மீனவர்கள், கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அவர்களுடைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மீன் பதப்படுத்த தேவையான அணுக்கரணங்கள் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல துறைமுகம், மீனவர்களுக்கோசம் துறைமுகம் கட்ட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, கட்டமைப்புக்கு புதுமைப்பிப்பதற்கு, அங்க இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்குவதற்கு மீனவர்களுக்கோசரம் 20,000 கோடி ரூபாய். அந்த திட்டத்துல தமிழ்நாடு அரசும் தமிழக மீனவர்களுக்கும் டைரக்டா பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. இதை தவிர தமிழ்நாடுனாலே தொழில் நாடு. தமிழ்நாடுனாலே தொழில் நாடுன்னு எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் எல்லா விதமான பொருட்களையும் உற்பத்தி பண்றாங்க. அவங்களுக்கு பிரையாரிட்டி செக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக வங்கிகளிலிருந்து அவங்களுக்கு கடன் இன்னும் நிறைய வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட போன வருஷமே 50,000 கோடி ரூபாய் அடிஷனல் கிரெடிட் ஃப்ளோ இருக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரெடிட், அதாவது லோன் பேங்க் மூலம் கிடைக்கிறத விட இன்னும் ஜாஸ்தி கிடைக்கணும்ன்றதுனால 50,000 கோடி வழங்கப்பட்டது. அதை தவிர போன செப்டம்பர்ல சின்ன சின்ன தொழில்களுக்கு கம்பெனியா நடந்தாலும், சின்ன சின்ன தொழில்கள் முன்ன என்ன விதமான வரி கட்டினாலும், நம்ம அவங்க வரி பலம் அவங்க மேல பாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கார்பரேட் டாக்ஸ் அப்ப வரைக்கும் வெரி ஹை என்று சொல்வார்கள். அத்தனை கார்பரேட் டாக்ஸ் சுமை இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு அதை 22% குறைத்தோம். இப்ப இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அக்டோபர் போன வருஷம், அக்டோபர் 2019 வருஷம்ல இருந்து 3 வருட காலத்துக்குள்ள புதுசா ஒரு கம்பெனி அமைத்தீங்கன்னா அதுக்கு 15% தான் கார்பரேட் டாக்ஸ். உலக அளவுல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு பிரதமர் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் மூலமா அந்த வரிய உலக அளவுல பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் 15% அளவுக்கு கொண்டு வரப்படவில்லை. அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி எடுத்துட்டு வந்தோம். அதை தவிர மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் இன்னொரு வரி ஒன்று இருந்தது கம்பெனிகள் மூலமா. அந்த கம்பெனிகள் மேல இருந்த மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸையும் 18%-லிருந்து 15% கொண்டு வந்தோம். இப்படியாக தொழில் வளர வேண்டும் அப்படின்றதுனால போன வருஷத்துக்குள்ள பலவிதமான மாறுப்புகளை எடுத்துட்டு வந்தாரு மோடி ஐயா. இப்போ கரோனா வைரஸ் வந்துருச்சு.
ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சார். யாரும் வெளியில போறதுக்கு இல்ல, அவங்க தொழில் பண்றதுக்கு இல்ல, பேங்க்ல போய் பணம் எடுக்கிறதுக்கு இல்ல, காய்கறி பழம் பால் வாங்குறது கூட போக முடியாத நிலைமை. அந்த டைம்ல ஊதியம் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்ட முடியாத நிலைமை. ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டலைன்னா கம்பெனி மேல ஆக்ஷன் வரும். 24%, அதாவது ஊழியருடைய 12%, எந்தெந்த கம்பெனி அவங்கள வச்சிருக்காங்களோ அவங்க கட்ட வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் 12%, மத்திய அரசு தானே கட்டுவதாக வாக்குறுதி கொடுத்தது 3 மாசத்துக்கு. அதனால ஊதியம் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டையும் கொடுக்க வேண்டிய அந்த பாரத்தை குறைக்கணும்ன்றதுனால ஊதியத்தை கொடுங்க, அதுக்கு கட்ட வேண்டிய அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை நாங்க கட்டுறோம் அப்படின்னு மத்திய அரசு தான் மேல அந்த பொறுப்பை எடுத்துக்கிச்சு. அதனால அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். இதை தவிர 2019ஆம் ஆண்டில் வியாபாரிகளுக்கு, சின்ன சின்ன தொழில் பண்பு செய்பவர்களுக்கு, சுயமா தானா அவங்க பிசினஸ் நடத்துறவங்களுக்கு 60 வயசு ஆயிட்ட பிறகு அவங்க தொழில் அவ்வளவு நல்லபடியா பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அவங்களுக்கு ஓய்வு ஊதியம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1.5 கோடிக்கு குறைச்சலா இருக்கக்கூடிய வியாபாரம் பண்றவங்களுக்கு 60 வயசு தாண்டின பிறகு அட்லீஸ்ட் 3000 ரூபாய் மாசத்துக்கு ஓய்வூதியம் கிடைப்பதற்கான திட்டமும் மோடி ஐயா எடுத்துட்டு வந்தார். இதை தவிர இப்போ அந்த ஊரடங்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாரும் போய் அவங்க தொழில் திருப்பி ஆரம்பிக்கலான்ற அந்த நிலை வந்தப்போ கையில பணம் இருக்குமோ இல்லையோ, கடையை திறந்த பிறகு கடையில பொருள் இருக்கோ இல்லையோ, அந்த பொருள்கள் எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கடையை நடத்தணும்னா அதுக்கு வேணுங்கிற பணம் கையில வேணுமேன்றதுனால எமர்ஜென்சி கிரெடிட் கொடுக்கறதுக்கு பாரத அரசின் மூலமாக வங்கிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டோம். அதன் மூலமாக ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1937 கோடி ரூபாய் கடனா வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இதுல கிட்டத்தட்ட 47,000 சிறு குறு தொழில்களுக்கு அந்த கடன் வசதி கிடைத்து அவர்களுடைய தொழில்களை நல்லபடியா திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உதவி கிடைச்சிருக்கு. இதை தவிர சின்ன சின்ன தொழில்கள் நடத்தி அவங்க காய்கறி வியாபாரமோ, பூ வியாபாரமோ, பழ வியாபாரமோ தெருவோரத்தில் அவங்க நடத்திட்டு இருந்தவர்களுக்கு முத்ரா மூலமாக சிசு லோன், அதாவது சின்ன லோன் கொடுக்கக்கூடிய 50,000க்கும் குறைச்சலா லோன் வாங்குறவங்களுக்கு கூட 2% அவங்க கட்டுற வட்டியில ஒரு கழிப்பு இருக்கும். 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர கொலாட்ரலே இல்லாம, அதாவது நீங்க வேற விதமான முன் வைக்கிறதுக்கு சொத்து நகை ஒன்றும் இல்லாத அளவுக்கு இருக்கவங்களுக்கு கூட நீங்க ஒன்றும் வேற எதுவும் செக்யூரிட்டி கொடுக்காம கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒன்று நம்ம ஆரம்பிச்சோம். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இது தவிர நான் முன்ன சொன்னது அந்த கடனை தவிர கிரெடிட் கேரண்டி மூலமாக 4,352 கோடி ரூபாய் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் சொல்றது மார்ச் மாசத்துக்கு கணக்கு. இதை தவிர தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு திட்டமும் போட்டார் மோடி ஐயா. பிரதமர் மோடி அவர்களின் பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கார் யோஜனா மூலமாக 2019-20 வருஷத்துல 5,133 திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் நிறைவேற்றப்பட்டன. இதுல 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் மூலமாக வேலை வாய்ப்பு திட்டங்கள் அமலாயிருக்கு. இதை தவிர இப்ப இருக்கக்கூடிய இந்த கோவிட், இந்த ரோகம், இந்த வியாதியை சமாளிக்கணும், மக்களுக்கு இதனால இடையூறு இருக்கக்கூடாது, வென்டிலேட்டர் வேணுமா, மாஸ்க் வேணுமா, இதெல்லாம் கூட சப்ளை பண்றோம். இந்த மாதிரி மெடிக்கல் சாமான்களை வாங்குவதற்கு அரசுக்கு
நிதி தேவைப்படும்ன்றதுனால 6600 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி ஆண்டுல 3 மாசத்துக்குள்ள 6600 கோடி ரூபாய் கோவிட் கோசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த கோவிட் வந்த உடனே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, அதாவது ஒரு பேக்கேஜ், ஏழை நலம் கோரி பேக்கேஜ். கரீப் கல்யாண் அப்படின்னா ஏழை நலம், அவங்க ஏழை நலத்தை கோரி கொடுக்கப்பட்ட அந்த பேக்கேஜ் மூலமா 44 கோடி கிலோ டன்ஸ் அரிசியும் கோதுமையும் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு. அதை தவிர அந்த கொடுக்கப்பட்ட தானியங்கள் 8.5 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. 8.64 கோடி மக்களுக்கு அந்த ரேஷன் போய் சேர்ந்திருக்கு. இதை தவிர ஜன்தன் அக்கவுண்ட், நான் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கணக்கு சொல்றேன். 500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு என்ற கணக்குல 3 மாசத்துக்கு தேவையான பணம் கொடுக்கணும். அது 1 கோடி 1.22 கோடி, கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்களுக்கு 610 கோடி ரூபாய் ஒரு ஏப்ரல் மாசத்துக்கும் மே மாசத்துக்கும் மாத்திரம் கொடுத்திருக்கோம். 610 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் 1.25 கோடி பெண்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல டைரக்டா கொடுத்திருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட திட்டங்களின் மூலமாக ஏழை நலன் கோரிய அந்த கரீப் கல்யாண் பேக்கேஜ் மூலமாக 2825 கோடி 14ஆம் தேதி ஜூன் மாசம் வரைக்கும் கொடுத்திருக்கும். இதை தவிர ஒரே ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்லணும். சமையல் வாயு, அதாவது சமையல் கேஸ் 41.16 கோடி ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 31.34 லட்சம் உஜ்வலா பெண்மணிகளுக்கு கிடைச்சிருக்கு. இதை தவிர அவங்களுக்கு 363 கோடி ரூபாய் அவங்களுடைய கை செலவு கோசம் போய் சேர்ந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், 2014 19 வரைக்கும் மோடி அவர்களுடைய கழிப்பறை கட்டும் திட்டம் நாடு முழுவதும் நிறைவேற்றப்பட்டது. அதுல 54 லட்சத்துக்கும் மேல கழிப்பறைகள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டது அந்த 2014 19 ஆனா ஒரு 2019-20 ஒரே வருடத்துல இன்னும் அதிகப்படியாக 10,535 கழிப்பறைகள் கட்டப்பட்டன. இதெல்லாம் நம்ம ஒரு விவரம் சொல்றோம், இது செய்திருக்கோம் அது செய்திருக்கிறோம். ஆனா இந்த கோவிட் வந்த போது பாரத நாட்டிலேருந்து எங்கெங்க இருந்தோ வந்து தமிழ்நாட்டில் உழைச்சுக்கிட்டு இருந்த வேலை கோசம் வந்தவங்க உழைப்பாளிங்க, அவங்க பல பேர் அவங்க ஊருக்கு திரும்பி போகணும்னு விரும்பினப்போ ஸ்ரமிக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெயின் நடத்தினது. அந்த பல ஊர்ல இருந்து அவங்க கிராமத்துக்கு போய் சேருவதற்கான ட்ரெயின் ஸ்ரமிக் எக்ஸ்பிரஸ். 240 ஸ்ரமிக் ட்ரெயின்ஸ், ரயில் 240 தமிழ்நாட்டிலேருந்து ஊழியர்கள் அவங்க கிராமத்துக்கு போவதற்காக, அவங்கள அந்த ஊர்ல இருந்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்புவதற்காக ரயில் டிபார்ட்மெண்ட் மூலமா 240 வண்டிகள் அனுப்பப்பட்டன. அதை தவிர இன்னும் 80 வண்டி இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து பாரத நாட்டில் வேற எங்கெங்க போறதுக்கு ரெடியா இருக்கு. இப்படி இருக்கும்போது சுயசார்பு பாரதம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இந்த லாக்டவுன் முடிஞ்சு, அதாவது ஊரடங்கு உத்தரவு முடிஞ்சு அவங்க தொழிலை அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா, சுயசார்பு பாரதம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம எப்படி பலவிதமான தொழில்கள்ல வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களை வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்துறோம். அதுல தப்பு ஒண்ணும் இல்லை.
நம்மளுடைய தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல், ஒரு இரும்பை வச்சு ஒரு பொருள் உற்பத்தி பண்றோம்னா அந்த இரும்பு நம்ம நாட்டுல கிடைச்சதுன்னா சரி, கிடைக்கலன்னா வேற எங்க இருந்தாவது எடுத்துட்டு வரணும்னா அதை இறக்குமதி பண்றோம். இந்த இறக்குமதி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சுயசார்பு பாரதத்துல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி உற்பத்தியும் வேலை வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய இறக்குமதி நம்ம டெஃபினட்டா பண்ணலாம். ஆனா உழைப்பு, தொழில் இது பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாத, வேலை வாய்ப்பு கிடைக்காத, நம்ம லாஸ்டா வீட்டுல வாங்கி சோப்பு டப்பாவோ சின்ன சின்ன பொருள்களோ பிளாஸ்டிக் சாமான்களோ அது நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய சாமான்கள், நம்மளுடைய தொழில் அமைப்புகள் செய்யக்கூடியவை, நம்மளுடைய சிறு குறு தொழில்கள் அந்த மாதிரி பொருள்களை உற்பத்தி பண்ணலாம். ஆனா அதை கூட நம்ம இறக்குமதி பண்றதுனால நம்ம சுயசார்பு அப்படிங்கிறது எத்தனை தூரத்துக்கு நடக்க முடியும்? இன்னைக்கு அதனால நான் உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா, சுயசார்பு பாரதம் அப்படின்னா இறக்குமதியே பண்ணாதீங்கன்றது இல்லை. தொழில் வளர்வதற்கு, இங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு என்ன இறக்குமதி பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா நம்ம வீட்டுல சோப்பு பெட்டியும் அதுக்கு எதுக்குன்ற விநாயக சதுர்த்தி வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல பழக்கம் என்ன? ஊர்ல இருக்கக்கூடிய குயவங்கிட்ட இருந்து ஒரு சின்ன மண் பிள்ளையார வாங்கி பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை ஆயிட்ட பிறகு அந்த விநாயகரை நம்ம வீட்டு கிணத்துலயோ இல்ல ஊர்ல இருக்க குளத்துலயோ போட்டு அத பூஜையை முடிச்சுக்குவோம். இன்னைக்கு அந்த விநாயகரை கூட நம்ம இறக்குமதி சைனால இருந்து பண்றோன்ற நிலைமை நம்ம நாட்டுக்கு ஏன் உருவாயிடுச்சு? நம்ம பண்ண முடியல, நம்மளால ஒரு மண்ணுல ஒரு விநாயகரை கூட தயார் பண்ண முடியாத நிலைமையா? இல்ல நம்ம வீட்டுல பூஜையில ஊதுபத்தி யூஸ் பண்றோம், அந்த ஊதுபத்தியை கூட இன்னைக்கு இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமையா? இதெல்லாம் நம்ம சுயசார்பு பாரதத்தின் மூலமாக இதை நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணும்ன்றதுதான் மோடி அவர்களின் ஒரு திட்டம். அதனால இந்த ஆத்ம நிர்பர் பாரத், சுய சார்பு பாரதம் தன்னிச்சையா நம்மளே நம்ம நாட்டுல எப்போ பண்ணிட்டு இருந்ததுதான். நடுவுல நம்ம அதை இழந்துட்டு வேற ஏதோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு அதனால அதெல்லாம் கூட வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம். அந்த நிலை மாறி பலவிதமான பொருட்கள் நம்ம நாட்டுல எது நம்ம உபயோகிக்கிறோமோ அதை நம்மளே தயார் பண்ணணும், நம்மளே உற்பத்தி பண்ண வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த சுயசார்பு பாரதத்தின் அடிப்படை நோக்கம். தமிழ்நாட்டை பத்தி மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல ஆர்வத்துடன் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் இருந்தாலும் நான் 2-3 உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு என்னுடைய இந்த உங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சில விஷயங்களை முடிச்சுக்க விரும்புறேன். தமிழ்நாட்டின் மேல அதிக அளவு யோஜனையுடன் 2014-19 ஆட்சியின் போது ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ தமிழ்நாட்டில் வச்சோம். ஒரு பெரிய காரியம் அது. அதுக்கு முன்ன வரைக்கும் எப்பொழுதும் டெல்லியில தான் நடந்துட்டு இருந்தது. ஒரே ஒரு முறை கோவா எடுத்துட்டு போனாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போசிஷன் கிட்டத்தட்ட 50-60 வெளிநாடுகள்ல இருந்து வந்து அங்க அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போல பங்கேற்று கொண்டாங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க வையம்மா அப்படின்னு சொன்னது பிரதமர் மோடி அவர்கள். அவரே வந்து அதை தொடக்கம் வச்சார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி எங்கேயும் எப்போதும் இல்லாத அளவுக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான அணுகரணங்களை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் டிஃபென்ஸ் காரிடார்னு ஒன்று ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பெரும் நகரங்கள்ல அதோடைய ஹப் மெயின் ஆக்டிவிட்டி இருக்கணும்ன்றதுனால அந்த டிஃபென்ஸ் காரிடாரை தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். பாரத நாட்டில் வேற எங்கேயாவது இருக்கான்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு டிஃபென்ஸ் காரிடார், ஒண்ணு வேற எங்கேயும் இல்லை. அதன் மூலமா தொழில் வளரும். தமிழ்நாடு என்றாலே தொழில் நாடு அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் தான் அந்த டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இதை தவிர
தமிழகத்தை பத்தி எங்க முடியிற அளவுக்கெல்லாம் பேசணுமோ பேசிட்டு இருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னா அதுல எத்தனையோ பண்பு, கலாச்சாரம், பாஷை, மொழி எல்லாம் தமிழ்நாடு என்றாலே மணக்கும். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்றேன். உலக பிரசித்தம் அடைந்த மகாபலிபுரத்துல சைனாவின் அதிபரையே கூட்டிட்டு வந்து இதோ பாரு, இதுதான் எங்களுடைய தமிழ்நாடு, இதுதான் நம்ம பாரத நாடு அப்படின்னு காமிச்ச அந்த பெருமையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் சேரும். இதெல்லாம் இப்படி இருக்கையில தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் தமிழ் மக்களின் முன்னேற்றத்துக்கும் இந்த ஒரு வருஷத்துல பண்ணதோட இல்லாம இன்னும் வரப்போற காலத்துல பல முயற்சிகளுடன் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாரும் உழைக்கணும். பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக, ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கராக நான் உங்க எல்லாருடையும் கை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்வது என்ன என்றால், இந்த ஒரு வருஷத்துல மோடி அரசின் மூலமாக நடந்த பல நற்செயல்களை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்ம எல்லார் மேலேயும் இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. பாரத தேசம்னாலே உன்னதமான தேசம். இதுல நம்ம எல்லாரும் கூட இந்த சந்தர்ப்பத்துல பங்கேற்று பாரத நாட்டின் வளர்ச்சி கோசம் முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.